பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45வது வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இருதயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விதமான மனுஷரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மனுஷன், பொல்லாத மனுஷன். நல்ல மனுஷனுடைய இருதயத்திலே நல்ல பொக்கிஷம் இருக்கிறது. பொல்லாத மனுஷனுடைய இருதயத்திலே பொல்லாத பொக்கிஷம் இருக்கிறது. நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து பேசுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயத்தில் இருக்கும் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து பேசுகிறான். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நல்ல இருதயமாய், நல்ல பொக்கிஷம் உள்ள இருதயமாய் இருக்கிறதா, அல்லது பொல்லாத பொக்கிஷம் உள்ள இருதயமா இருக்கிறதா என்கிறத நாம் பார்க்க வேண்டும். வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள் என்று. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே எப்போது நம்முடைய இருதயத்தை குறித்து நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்றி புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள்ளும் என்று பக்தன் ஜெபிக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு இருதயம் மிக மிக முக்கியமானது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நாம் நம்மையே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்க வேண்டும். அப்படியானால் நிச்சயமாக நம்முடைய இருதயம் அங்கே இருக்கும். ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய இருதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காண்பித்து ஒரு சாட்சியின் வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாரால். ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் நாட்களில் நாங்கள் எங்கள் இருதயத்தில் இருக்கிற நல்ல பொக்கிஷங்களை எடுத்து காண்பிக்க ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். பொல்லாத பொக்கிஷங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, அவைகள் வேண்டாம் ஆண்டவரே. மாம்சத்தின் கிரியைகள் எங்களுக்கு வேண்டாம், மாம்சத்தின் எண்ணங்கள் வேண்டாம். ஆவிக்குரியவைகளை தியானிக்க, சிந்திக்க, ஆவியின்படி நடக்க கிருபை தார். உடைய பிள்ளைகளோடு நிறைவான இரக்கம் இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.